ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பியில் ஒரு மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியே இருக்குது. ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கு. அதாவது எஸ்சிடியினுடைய அடிஷ்னல் ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. இங்கே 16ஆம் தேதி போட்டிருக்காங்க பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். டிடபிள்யூ அடிஷ்னல் ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் ரிசல்ட் ஆஃப்டர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ கிளிக்கர் ஃபார் டவுன்லோட் அடிஷ்னல் ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது இருக்குது. இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டிற்கான இடைநிலை ஆசிரியர் தெரிவிற்கு 2768 காலி பணியிடங்களுக்கான அறிவிக்கை வாரியத்தால் வெளியிடப்பட்டு 21/7/2024 அன்று தேர்வு நடத்தி முடிக்கப்பட்டது. இத்தேர்வில் பணிநாடுனர்கள் பெற்ற மதிப்பெண்கள், கல்வி தகுதி மற்றும் இன சுழற்சியின் அடிப்படையில் தற்காலிக தேர்வர் பட்டியல் 31/5/2025 அன்று வெளியிடப்பட்டது. இதில் ஆதரவற்ற விதவை இடஒதுக்கீட்டின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட கீழ்கண்டுள்ள 4 பணிநாடுனர்கள் தற்காலிகமாக தெரிவுகள் ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். கேண்டிடேட்டோட நேம் என்ன, ஜெண்டர் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, கம்யூனிட்டி என்ன, பிஎஸ்டிஎம் இருக்கா இல்லையா, அதே மாதிரி டெட் பாஸ் எந்த இயர் பண்ணியிருக்காங்க, வெயிட்டேஜ் மார்க் என்ன, கம்யூனல் டர்ன் என்னங்கிறது எல்லாமே இருக்கும். சிவிக்கு வந்தாங்களா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக அதில் இருக்கும். டிபார்ட்மெண்ட் இன் ஆஸ் பர் மெரிட் அண்ட் ஆப்ஷன் கிவன் பை கேண்டிடேட்டுங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்துக்குங்க. ஆதரவற்ற விதவை இடஒதுக்கீட்டின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட கீழ்கண்டுள்ள 4 பணியாளர்கள் தற்காலிகமாக தெரிவுகள் ரத்து செய்யப்படுகிறது. மேபி ஏதாவது மிஸ்டேக்னால் அவங்க வந்து அப்ளிகேஷன் கொடுக்கும்போது கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களோட இது கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஆதரவற்ற விதவைகள் அப்படிங்கிற இடஒதுக்கீட்டின் கீழ் கொடுத்த அந்த பணியிடங்களை சில பேருக்கு ஒரு 4 பேருக்கு வந்து பார்த்தோன்னா இது பண்ணியிருக்காங்க. 4 பேருக்கு இல்லை, எக்ஸ்ட்ராவே இருக்குது. அடுத்த ரோலையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆதரவற்ற விதவை இடஒதுக்கீட்டின் இது கீழ் வெளியிடப்படும் திருத்திய தெரிவு பட்டியல் ரெவைஸ்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டுருக்குறாங்க. 5 பேருக்கு 4 பேரை கேன்சல் பண்ணி 5 பேருக்கு ரெவைஸ்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டுருக்குறாங்க. சரிங்களா? ஏதாவது டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்மந்தமாக எந்த தகவல் வேணும்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் உடனுக்குடன் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நன்றி.